ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 214வது திருநாமா திருப்பெயர் ஹ்ரீம்காராய நமஹா. ஹ்ரீம் என்ற மந்திரத்தை உடையவனுக்கு நமஸ்காரம். சாஸ்தாவினுடைய மூல மந்திரத்தில் சிலதில் இந்த ஹ்ரீம்கிற மந்திரமானது முதல்ல வருது. அதனாலையும் அந்த மந்திரத்தை உடையவரணும். இந்த ஹ்ரீம்கிற மந்திரத்துக்கு ரொம்ப விசேஷமாக ஹ அப்படிங்கிற எழுத்து சிருஷ்டியவும், ராங்கிற எழுத்து ஸ்திதி அதாவது காப்பாற்றும் தன்மையையும், ஈ அப்படிங்கிறது லயத்தையும் அதாவது பிரளயம் ஒடுங்குதல் சம்ஹாரத்தையும், இம் மூன்றத்தையும் சேர்த்து உணர்த்துற காரணத்தினால சிருஷ்டி ஸ்திதி லயம், படைப்பது காக்கிறது அழிக்கிறது மறைக்கிறது அனுகிரகம் செய்வதுங்கிற அஞ்சும் இதுக்குள்ளே ஒடுங்கும். இதை சேர்ந்து செய்யறதுனால பகவானுக்கு இந்த ஒரு அக்ஷரமே விசேஷமானதாக சொல்றதா இருக்கு. மந்திரசாஸ்திரத்தில் இந்த பீஜத்திற்கு அதாவது இந்த மந்திரத்திற்கு மாயா பீஜம்னும் சிந்தாமணி பீஜம்னும் சைத்தன்ய பீஜம்னும் புவனேஸ்வரி பீஜம்னும் நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஹிருதயத்தினுடைய வழியாக மின்னல் போல சகசிராரம் வர செல்லக்கூடிய குண்டலினி சக்தியை குறிக்கிறதுனால இதற்கு ஹிருல்லேகை அப்படின்னும் பேர். அதே மாதிரி லஜ்ஜா பீஜம்னு பேர். லஜ்ஜைன்னா வெட்கம், அதற்கு அதிதேவத்தை ஹிரீங்கிற தேவதை, அதனாலையும் இதற்கு லஜ்ஜா பீஜம்னு பேர். தேவி பிரணவம்னே இதற்கு பெயர். அதனால் லலிதாமனுடைய சுரூபமாகவே பகவான் இருக்கிறதுனால இந்த நாமாவானது விசேஷமாக அம்பாள் வேற இல்லை சாஸ்தா வேற இல்லை அப்படிங்கிறதானதாக சொல்கிறது. ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிசதி, தேவியினுடைய தந்திரங்கள் எல்லாமே இந்த ஒரு பீஜத்தை விசேஷமாக சொல்கிறதுனாலையும் தேவி பிரணவமாகவே இது அமைஞ்ச காரணத்தினாலையும் அந்த ரூபமாகவே இருக்கிறவர் அப்படிங்கிற பெரிய விசேஷம் சாஸ்தாவுக்கு இருக்குது. ஆனால் அம்பாள் வேற இல்லை சுவாமி வேற இல்லைங்கிற நாமாவை சொல்லக்கூடியதாக இந்த அர்த்தம் அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.